Hi students, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th standard NCERT math bookல exercise 7.1ல 5th sum பார்க்க போறோம். In a classroom, 4 friends are seated at the point A, B, C, D. இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ல உட்காந்துருக்காங்க. இதுவும் அதோட கிராஃப் இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. Champa and Chameli walk into the class after observing the few minutes. Champa asked Chameli, இந்த பொண்ணு சம்பாங்கிறவங்க வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, சமேலிங்கிற பொண்ணுகிட்ட கேட்குறாங்க, டோன்ட் யூ திங்க் ஏபிசிடி இஸ் அ ஸ்கொயர். இப்போ அவங்க உட்காந்துருக்க பொசிஷன்லாம் ஏபிசிடின்னு மார்க் பண்ணிவிட்டு இந்த ஏபிசிடி வந்து ஒரு ஸ்கொயரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமோ ஸ்கொயர், ஒரு ஸ்கொயர் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சமேலி டிஸ்அக்ரி, சமேலிங்கிற பொண்ணு என்ன சொல்லுது, இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸிங் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஃபைண்ட் விச் ஆஃப் தம் இஸ் கரெக்ட். அப்போ என்ன பண்ண போகிறோம், எல்லாத்துக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏபி, பிசி, சிடி, ஏடி ஸ்கொயராக இருக்கணும்னா என்ன பண்ணணும், ஆல் த டிஸ்டன்ஸ் ஷுட் பி ஈக்குவல். அப்போ வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தட் இஸ் சம்பாவுடைய ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இப்படி இல்லைன்னா சமேலி சொன்ன மாதிரி அது வந்து டிஸ்அக்ரி பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளோதான். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா. ஃபஸ்ட் எப்படி எழுதுவோம், லெட் த கோஆர்டினேட்ஸ் பி, ஏ என்ன கொடுத்துருக்கு 3,4 அண்ட் பி 6,7 and C 9,4 and D 6,1. எதியாச்சா. அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போமா. டிஸ்டன்ஸ் என்ன பண்ண போகிறோம், ஏபி. ஏபியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், இது x1 y1 x2 y2. அப்போ 6 - 3 the whole square ப்ளஸ் 7 - 4 the whole square. இது டேரெக்டாக நீங்கள் செய்யணுன்னா செகண்ட் வேல்யூவில் இருந்து ஃபஸ்ட் வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணி இந்த செகண்ட்லேருந்து இந்த ஃபஸ்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணி டேரெக்டாக ஹோல் ஸ்கொயர் போட்டுடலாம். என்ன வரும், 6ல் 3 போயிடுச்சுன்னா 3 ஸ்கொயர் ப்ளஸ் இது இன்னும் 7ல் 4 போயிடுச்சுன்னா ஒரு 3 ஸ்கொயர். தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 3 3s are 9 ப்ளஸ் 3 3s are 9. ஸோ 18 வருது. ஆன்சர் இஸ் √18 இருக்கட்டும். இப்போ அதே மாதிரி பிசி கண்டுபிடிப்போமா. பிசி கண்டுபிடிக்கணும்னா இந்த இருக்குது பிசி அப்படின்னா இங்கேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். 9 - 6 the whole square 4 - 7 the whole square. அப்படி எழுதுனா என்ன வரும், 9 - 6 the whole square ப்ளஸ் 4 - 7 the whole square. தட் இஸ் ஈக்குவல் டு 9ல் 6 போயிடுச்சுன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும், 3ன்னு கிடைக்குமா. 3 ஸ்கொயர். இது வந்து பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணி பெரிய நம்பரோட சைன் போடுறோம். சரி, பெரிய நம்பர் சைன் போட்டால் என்ன வரும், -3 the whole square. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 9 + 9 தட் இஸ் ஈக்குவல் டு √18. 3 ஸ்கொயர் இஸ் 9. இது 3 3s are 9. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுவோம், சிடி. சிடியோட வேல்யூனா இங்கே இருக்குது, இந்த இருக்குது. சிடினா என்ன வரும், 6 - 9 அடுத்து 1 - 4 அப்படின்னு வரும். இப்போ 6 - 9 the whole square ப்ளஸ் 1 - 4 the whole square. தட் இஸ் ஈக்குவல் டு 6ல் 9 போயிடுச்சுன்னா என்ன வரும், -3 the whole square ப்ளஸ் இது ஒரு -3 the whole square. ஏன்னா சைன் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், லார்ஜ் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணி இப்போ லார்ஜ் நம்பரோட சைன் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ என்ன ஒரு 3 3s are 9 ப்ளஸ் 9 √18. இப்போ அதே மாதிரி என்ன ஒரு ஏடி. ஏடினா இங்கே இருக்குது ஏவும் டி ஏடியும். இப்போ என்ன ஒரு 6 - 3 the whole square 1 - 4 the whole square. இப்போ இங்கே என்ன எழுதணும், √6 - 3 the whole square ஆர் 1 - 4 the whole square. தட் இஸ் ஈக்குவல் டு 6ல் 3 போயிடுச்சுன்னா 3 ஸ்கொயர். இதில் என்ன வரும், -3 the whole square. தட் இஸ் ஈக்குவல் டு 3 3s are 9 3 3s are 9. தட் இஸ் ஈக்குவல் டு √18. √18 என்ன இப்போ பார்த்தோன்னே தெரியுதா, என்ன தெரியுது, எல்லாமே 18 18 18 18 இருக்குதா. அப்போ என்ன எழுதணும், ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் லென்த். ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் லென்த். அதுக்கப்புறம் வேணால் டயகனல்ஸை வேணால் ஒருத்தர் செக் பண்ணி பார்ப்போமா. ஸ்கொயர் ஆல்சோ ஈக்குவல் டயகனல்ஸும் இருக்கும். அதையும் வேணால் செக் பண்ணி பார்த்தோம்னா டயகனல்ஸ்னால் என்ன வரும், ஏசியும் இன்னொன்று என்னது பிடி. அந்த 2 டயகனலையும் செக் பண்ணி பார்த்துருவோம். 2 டயகனலையும் செக் பண்ணால் ஏசியோட வேல்யூனா என்ன வரும், 9 - 3 the whole square ப்ளஸ் 4 - 4 the whole square. எப்படின்னா ஏலையும் சி யூஸ் பண்ணுறோம். அப்போ 9 - 3 the whole square 4 - 4 the whole square. ஸோ என்ன கிடைக்கும், √6 ஸ்கொயர் ப்ளஸ் 0ன்னு கிடைக்குமா. 6 ஸ்கொயர்னால் 36, ஆன்சர் வந்து 6. அதே மாதிரி பிடி போடுறோம். பிடியோட வேல்யூ என்ன கிடைக்கும், 6 - 6 the whole square plus 1 - 7 the whole square. That is equal to √0 square plus இது என்ன கிடைக்கும், 1ல் 7 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும், -6 the whole square. That is equal to √36. The answer is 6ன்னு கிடைச்சிருச்சு. அப்போ என்ன வரும், diagonals are also
ஈக்குவல் டயகனல்ஸும் ஈக்குவலாக வந்துருச்சு. அப்போ என்ன எழுதிடணும்? தேர்ஃபோர் ஏபிசிடி இஸ் அ ஸ்கொயர். யார் சொன்னது கரெக்டு? சம்பா இஸ் கரெக்ட். அவ்வளோதான் ஆன்சர்.